அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே இபாதுர் ரஹ்மான் எனப்படும் நல்லடியாருடைய நற்பண்புகளை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசியிலே 63வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா அந்த நல்லடியாருடைய 12 வகையான பண்புகளை கூறுகின்றார். இதற்கு முன்னால் 7 விஷயங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். 8வதாக அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் ஃபுர்கான் என்ற 25வது சூராவுடைய 68வது வசனத்திலே கூறுகிறார், வலா யஸ்னூன், அவர்கள் தகாத உறவில் ஈடுபட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இதை சொல்வதனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை செய்கின்றோம் என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தவறு நிகழ்ந்து விடாமல் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லப்படுகிறது. பயாவுடைய நோக்கமே 2 விஷயங்கள் தான். ஒன்று, எந்த நன்மைகள் நம்மிடத்திலே சொல்லப்படுகின்றதோ அது இருந்தால் நாம் தொடர வேண்டும், இல்லாவிட்டால் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த பாவங்களை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுகின்றதோ அது இருந்தால் அதை விளக்க வேண்டும், அது இல்லாவிட்டால் வரக்கூடிய காலங்களே வராமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். இதுதான் பயானுடைய நோக்கமே. இந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலா யஸ்னூன், அவர்கள் தகாத உறவில் ஈடுபட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். பொதுவாகவே தகாத உறவு என்பது மார்க்கம் தடுத்த ஒரு கொடிய குற்றமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சூரத்து பனி இஸ்ராயில் என்ற 17வது சூராவுடைய 32வது வசனத்திலே கூறுகிறான், வலா தக்ரபு ஸினா, தகாத உறவின் பக்கம் நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், நிச்சயமாக அது மானக்கேடான விஷயமாக இருக்கிறது, வஸா சபீலா, அது தீய விஷயமாக இருக்கிறது என்று, தீய வழியாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அந்த இடத்திலே கூட அல்லாஹு தஆலா தகாத உறவு கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதன் பக்கத்திலே நீங்கள் நெருங்க கூட வேண்டாம் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அது கூறிவிட்டு கூறுகிறார். அது மானக்கேடானது, மான மரியாதை நீக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அது தீய வழி, பல்வேறு தீமைகளுக்கு அது காரணமாக ஆகிவிடும் என்பதை அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே தஃப்ஸீர் இப்னு கஸீரிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஹைஸம் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் தன்பின் பாத ஷிர்கி அலமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இணை வைப்பிற்கு பிறகு மிகப்பெரிய குற்றம் என்னவென்றால், மின் நுத்ஃபத்தின் வலாஹா ரஜுலுன் ஃபீ ரஹமின் லா யஹிலு லஹு, அதாவது அவனுக்கு ஹலால் இல்லாத பெண்ணிடத்திலே சேருவது ஷிர்க்குக்கு பிறகு மிகப்பெரிய குற்றம் என்பதாக சொன்னார்கள். அதோடைய அசல் அர்த்தத்தை உங்களுக்கு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய இந்திரிய துளியை அந்த அந்நிய பெண்ணிடத்திலே வந்துட்டு என்ன செய்வது, சேர்ப்பதின் பெருமானா சொல்வார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அதாவது அவனுக்கு ஹலால் இல்லாத பெண்ணிடத்திலே சேருவது என்று பெருமானால் கூறுவதார். ஹலால் இல்லாததான் என்ன? ஒரு மனிதனுக்கு ஹலால் என்பது மனைவி மட்டும்தான். மனைவி அல்லாஹ்வோடு சேர்வது என்பதே இணை வைப்பிற்கு அடுத்த பெரிய குற்றம் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஒரு செய்தி. அதே மாதிரி புகாரி ஷரீஃபினுடைய 6243வது வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், தகாத உறவு என்பது அவன் அந்த பெண்ணிடத்திலே சேருவது மட்டுமல்ல, பல பாகங்களாக பல பிரிவுகளாக பெருமானார் கூறுகிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ கதபலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா சொன்னாங்க. அதாவது அல்லாஹு தஆலா
ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு ஜினாவினுடைய தகாத உறவினுடைய பல பாகங்களை அவனுக்கு எழுதுகின்றார். அவன் மீது பல பாகங்களை அவனுக்கு எழுதுகின்றான். அதற்க தாலிக்கலா மகாலா, அவன் கட்டாயம் அதை பெற்றுக் கொள்வான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தகாத உறவு என்பது பல வகையாக இருக்கிறது. அவன் எந்த வகையிலே செய்தாலும் கூட அந்த குற்றம் அவனுக்கு பதிவு செய்யப்படுகிறது என்பதாக பெருமானார் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னாங்க, கண்ணுடைய தகாத உறவு என்பது அதை இச்சையோடு பார்ப்பது என்பதாக பெருமானார் சொன்னார். அந்நிய பெண்களை இச்சையுடன் பார்ப்பது என்பது என்ன செய்யறது? அது கண்ணுடைய சினாவாக இருக்கிறது. நாவினுடைய தகாத உறவு என்பது அவரிடத்திலே ஆபாசமாக பேசுவது, தவறான உறவுக்காக அழைப்பதும் பேசுவதும் நாவினுடைய பாவமாக இருக்கிறது. வன்னர்சு தமன்னாவ தஸ்தகி, அவனுடைய உள்ளம் அதை ஆசைப்படுகின்றது. அவருடைய மறைவிடம் அதை உண்மைப்படுத்த பொய்யாக்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களிலே வந்து பார்க்குதல் நினைக்குதலோடு நின்று விடுகின்றது, அதே நேரத்தில் சில நேரத்தில் இது தொடர்கின்றது. ஆக இந்த ஹதீஸிலே பெருமானார் கூறுகிறார்கள், என்ன செய்யறது? தகாத ஒரு பெண்ணை பார்ப்பது அது கண்ணுடைய குற்றமாக இருக்கிறது. அதை பற்றிய பேச்சுக்கள் இருக்கிறது, அது நாவின் குற்றமாக இருக்கு என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால என்ன செய்ய அப்படின்னா, நம்முடைய விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தை விட்டும் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள், அதாவது ஒரு மனிதன் பாவத்துக்கு செல்வதற்கு, அந்த தாத உறவிலே செல்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது முதலிலே பார்வைதான். அந்த அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த பார்வையின் மூலமாகத்தான் அவருடைய உள்ளத்திலே தவறான எண்ணங்கள் ஏற்படுகின்றது. பிறகு அவரிடத்திலே பேசுகின்றார்கள். ஒன்று சில நேரத்திலே அவருடைய சம்மதத்தின் பேரில் நடைபெறுகிறது, அல்லது சம்மதம் இல்லாமல் கூட என்ன செய்யறது? பாலியல் குற்றங்கள் ஏற்படுகிறது. சொன்னா இதற்கு அடிப்படை காரணம் என்பதை நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளது. அதான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையை சூரத்துல் நூர் என்ற 2வது சூராவுடைய 30வது வசனத்திலே கூறுகிறான், குல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, மூமினான ஆண்களிடத்திலே சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை காத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்லாஹ் கூறுகிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுவான், வக்குல்லில் மூமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. மூமினான பெண்களிடத்திலே சொல்லுங்கள், அவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், தன்னுடைய வரைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று என்ன செய்யற அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், பொதுவாகவே அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து ஒரே தடவை தான் சொல்வான். இப்ப தொழுங்கள் நோம்பொய்யுங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஆண்களே தொழுங்கள் பெண்களே நோம்பொய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றது அல்ல. 2 பேருக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா ஒரே கட்டளையாகத்தான் சொல்லுவார். அதே நேரத்திலே இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக கூறுகிறார். ஏன் என்று சொன்னால், கற்பொழுக்கம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே இருக்கின்றது. 2 பேருக்குமே இருக்கிறது. ஏன்னு சொன்னால், மனித சமுதாயம் கருதுகின்றது, என்ன கருதுகிறது சொன்னா, பெண்கள் மட்டும்தான் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கா. ஆண்களுக்கு ஒரு டயலாக் சொல்லுவா, ஆம்பளை செய்வா, அவன் சேர்த்த கண்ணா கால வைப்பா, ஆத்த கண்ணா கழுவிட்டு போயிடுவான். அதனால ஆண்களுக்கு என்ன செய்யறது? ஒரு பெரிய கற்பொழுக்கம் இல்லாம எனக்கு கட்டாயம் என்பதாக சொல்லப்படுகின்றது அல்ல. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே 2 பேருக்குமே கற்பொழுக்கத்தை கொடுக்கிறான் என்பது ஒரு செய்தி. 2வது செய்தியாக, ஒரு மனிதனுடைய தகாத உறவுக்கு அடிப்படையாக இருப்பது பார்வைதான். முதல்ல அவன் பார்க்கிற நேரத்திலே தான் அதை பற்றி உள்ளத்திலே அந்த தவறான எண்ணங்கள் ஏற்படுகின்றது. அதனால அல்லாஹ் முதலிலேக்கு கூறுகின்றான், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பார்வையினால அந்த தவறு ஏற்படுகிறது. அதனால அந்த தவறையும் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், அதற்கு பார்வையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து கூறுகின்றான். அது மட்டுமல்ல, 2 சேர்த்து சொல்றான். அது மட்டுமல்ல, தகாத உறவுக்கு அடிப்படையாக பார்வை தான் இருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா பார்வையை முதலிலே கூறுகின்றான். உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்வது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நகுரு சகுமுன் மஃமூமுன் மின் சிஹாமி இப்லீஸ். பார்வை என்பது இப்லீஸினுடைய விஷம் தோய்ந்த அம்பு என்பதாக பெருமானார் சொன்னார்கள். பார்வை என்பது இப்லீஸினுடைய விஷம் தோய்ந்த அம்பு என்பதாக சொன்னார்கள். எப்படி அம்பின் மூலமாக எரியப்படுகிற நேரத்திலே
அந்த எதை நோக்கி எரிகின்றானோ அதை அவன் பெற்றுக் கொள்கின்றானோ அதே மாதிரி இது என்ன செய்யறது, இந்த பார்வையை செலுத்துகிற நேரத்திலே அவனை செய்கிறான் அதை அடையக்கூடிய வாய்ப்பை அவன் பெற்றுக் கொள்கின்றான். அதான் பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, துத்துபி நந்தரத்தை நல்லரா, நீ ஒரு இடத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க, போகிற நேரத்தில் எதிர்பாராமல் ஒரு பார்வை பெற்றதுன்னு சொன்னா பெருமானார் சொல்லுவாங்க, அதற்கு அடுத்த பார்வையை நீ தொடராதே. பைநலக்கள் ஊழாவரை சிலக்கள் ஆகிறா, முதல் பார்வைகளுக்கு மன்னிக்கப்படுகிறது, இரண்டாவது பார்வைகளுக்கு குற்றமாக பதிவு செய்யப்படுகிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு தேசத்திலே பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, 3 கண்களை நரக நெருப்பு தீண்டாததாக சொன்னார்கள். பெருமானார் சொன்னாங்க 3 கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்பதாக. ஒன்னு ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண். வாயினுன் பாத்தத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக மக்கள் செல்கிற நேரத்திலே மற்றவர் உறங்க வேண்டும் என்பதற்காக காவல் புரிந்த கண்கள். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டும் தன்னுடைய பார்வையை தாக்கி கொண்ட கண்கள், இந்த 3 கண்களையும் நரக நெருப்பு தீண்டா என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், நான் பார்வையை தாழ்த்தக்கூடியவராக இருக்க வேண்டும். எதிர்பாராமல் ஒரு பார்வை பெற்றாலும் கூட பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பதை அதான் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். இரண்டாவதாக பெருமானார் ஒரு செய்தியை கூறுகிறார்கள், மன கட்டுப்பாடு என்பது ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு மனிதனுக்கு மன கட்டுப்பாடு என்பது ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை பெருமானார் கூறுகிறார். என்ன அப்படின்னா பெருமானார் சொல்லுவாங்க, ஒருவேளை நீ அந்நிய பெண்ணை பார்த்து உன்னுடைய உள்ளத்தில் ஏதேனும் அது எண்ணங்கள் ஏற்பட்டு விட்டால் உன்னுடைய இல்லாதோடு இணைந்து கொள். உன்னுடைய மனதுக்கு சொல், இந்தஹா மால் அதிகா, என்ன சொல் என்று சொன்னா, என்னுடைய மனைவியை போன்றவள் தான் அவள் என்னுடைய மனைவியை போன்றவள் தான் அது என்பதாக சொல்லி என்ன செய்ய உன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்வதாக பெருமானார் சொன்னாங்க. இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக என்ன செய்ய அப்படின்னா, இந்த தவறுக்கு செல்லாமல் இருப்பதற்கான வழிகளை பெருமானார் கூறுகிறார். என்ன சொன்னாங்க அப்படின்னா, லா யஹலுவன்ன ரஜுலும் பிம்ராத்தின் வஷைத்தாது சாலிசஹுமா, ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் என்ன செய்யறது அப்படின்னா தனித்திருக்க வேண்டாம். அங்கே மூன்றாவதாக ஷைத்தானின் பாசம் பெருமானார் சொன்னார். அதனால உதவி அப்படின்னா தனித்திருப்பதை என்ன செய்ய தொடர்ந்து கொள்ள. அதுக்காக இப்படி அர்த்தம் அல்ல, அதாவது தனித்திருக்கக்கூடியவர் எல்லோரும் தவறு செய்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. அதே நேரத்தில் சில நிர்பந்த சூழ்நிலைகளே தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஒரு பணியில இருக்கும், ஒரு பணிக்கு இருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் 2 பேருமே பணியில இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு போகலாம். அதல்ல, அதாவது அந்த தனித்திருப்புதல் என்பது தவறுக்கான வாய்ப்பாக நாம் ஆக்கிவிடக் கூடாது, அது அமைந்து விடக்கூடாது. பணி நிமித்தமாகவோ நிர்பந்த சூழ்நிலையிலே இருந்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதுக்கு பிறகு அதை தொடரக்கூடாது, அதை வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதை இங்கே மாற்றம் கூறுகின்றது. அதனால் என்ன செய்ய அப்படின்னா, இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்கிறது. பெருமானார் சொல்லுவாங்க, எந்த மனிதர் தன்னுடைய 2 தாடைகள், இந்த 2 தாடைகளுக்கு இடையிலே இருக்கின்ற என்ன செய்ய அப்படின்னு நாவை பெருமானார் சொன்னார், நாவை பாதுகாத்துக் கொண்டாரோ, 2 தொடைகளுக்கு நடுவிலே இருக்கின்ற மறைவிடத்தை பாதுகாத்துக் கொண்டாரோ, அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கற்பொழுக்கம் என்பது எல்லா மனிதருக்கும் மார்க்க வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கற்பொழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். எந்த மனிதர்களை செய்யறாங்க கற்பொழுக்கத்தோடு வாழுகின்றார்களோ அவர் ஐபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹுடைய அன்பை பெற்றோர் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். கேட்டதை கடைபிடிக்கலாரும். அல்ஹம்துலில்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.